இந்த மாணிக்கராஜான்னு சொல்லிட்டு இவர் கட்சி அமமுகலேருந்து ஒரு பொதுச்செயலாளர் கட்சியில் திமுகவில் இணைஞ்சார்ல, அவர் என்கிட்ட நேரடியாக சொன்ன தகவல், நான் வந்து டிடிவியை விட்டு வெளியில் வந்ததுக்கு ரீசனாக அவர் நிறையா கை காசு போட்டு செலவு பண்ணியிருக்காராம். சொத்து பத்து இந்த பட்டா இதை தென்னந்தோப்பெல்லாம் ஏதோ மீட்டிங் ஆகலாம் அடமானம் வச்சுருக்காரு. இந்த ஆள் எடப்பாடி கிட்ட இருந்து டீல் ஆகி பிஜேபிட்ட இருந்து 300 கோடி ரூபா வந்ததை யார்கிட்டையுமே சொல்லியான் கட்சிக்காரன்ட்ட. இவர் போய் நேரில் கேட்டிருக்காரு, உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்காம எதுக்கு சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னதுக்கு, அது எனக்கு கொடுத்தது நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறாராம். அதனால தான் நான் வெளியேறினேன். இவரை நம்பி நாளைக்கு சொத்தெல்லாம் அடமானம் வச்சுவிட்டு இந்த ஆள் காசு வந்தோடனே தானே வாங்கி திங்கிறதுக்கு அலையிறான், இவன் கூட நம்ம ஏங்க இருக்கணும், வெளிப்படையாக சொல்லுங்க. இல்லைன்னு மாணிக்கராஜா வெளில பேசுவார். எனக்கு டிடிவி பதில் சொல்லட்டும், நான் 300 ரூபா வாங்கலை பிஜேபி கிட்டேன்னு சொல்லட்டும், மாணிக்கராஜா வெளில பதில் சொல்லுவார். என்ன இப்போ திரும்பி எடப்பாடி கிட்ட தனியாக இப்போ காசு பார்க்கறதுக்கு யாருனால அடையாளம் உருவாக்கப்பட்டதோ, ராமதாஸால் உருவாக்கப்பட்ட அன்புமணி இன்னைக்கு வெளியில் வந்து ராமதாஸ் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்துக்கிட்டு நாளைக்கு ஊரில் இருக்கவனை பேசுகிற. சின்னம்மா இல்லைன்னா டிடிவி தினகரன் உன்னை ஆளே கிடையாது. அமமுகன்னு கட்சி நடத்துறதுக்கு, அம்மா படத்தை போடுறதுக்கு உனக்கெல்லாம் துப்பு இருக்குதா, திராணி இருக்குதா, உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு அந்த தகுதியை கொடுத்தது சின்னம்மா தானே. இன்னைக்கு அவங்கள பேசுகிற.